கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. அதை திறந்து வைத்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சந்தி சிரித்துக் கொண்டிருப்பது என்பது நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள், திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது. யார் எக்காடுகிட்டு போனாலும் ஊருக்கு மதுக்கடைகள், ஊருக்கு கஞ்சா விற்பனை, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தேர்தல் வாக்குறுதியில் எண்ணெய் அலுவலகம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு எண்ணெய் அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம். யூடியூப்ல நிறைய மானிட்டர் வீடியோஸ், வேண்டாத வீடியோஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த தகவல் சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நாம் இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் வேணும். இதில் ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும், சமுதாய உணர்வு வேண்டும். ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த தகவல் எந்தளவுக்கு நாட்டிற்கு நல்லது, அந்த எந்தளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள். யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனலில் வரலாம், எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் விதமாக ஒரு புதிய பிராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது. அதில் பல இதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம். அந்த மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை சட்டத்தில் கொண்டு வரும். ஐஓபிஷியல் இருக்கும்போது டம்மி லோகோஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஒரு முக்கோணம் கொண்டு வந்தாலே பிரஸ் பண்ணுறாங்க. என்ன மக்கள் மருந்தகம் கிளையை திறந்து வைத்த பின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.